சினிமா பார்க்கலாமா? சினிமா பார்ப்பது கிறிஸ்தவர்களுக்கு உகந்ததா? இந்த மாதிரி கேள்விகளோ, இந்த மாதிரியான சர்ச்சைகளோ இப்போதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கும். பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனார்னா, அங்கே ஏதாவது டிவி ஓடிடுச்சு அல்லது சினிமா பார்த்துட்டாங்கன்னா, அந்த வாரம் முழுவதும் அந்த சர்ச்சில் அந்த சினிமா பார்த்தது ஒரு பாவங்கிற ஒரு மகாபெரிய பிரசங்கமே ஓடும். அதுதான் பிரசங்கத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கும். காலப்போக்கில் அந்த மாதிரி சினிமா பார்க்கலாமா வேண்டாமாங்கிற அந்த சர்ச்சை ஒளிஞ்சு போச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டூ எக்ஸ்ட்ரீமாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு என்டர்டைன்மெண்ட், இதை பார்க்குறதுல என்ன இருக்குது, அதை பார்க்க அந்த அளவுக்கு அதை ஒரு பாவமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். முன்னாடி வீட்டில் டிவி வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை லிமிட்டடாக பார்த்துக்கிட்டா போதும், அது அடிக்ட் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு மனநிலைக்கு இப்போது நம்ம வந்துட்டோம். ஆனால் இது எந்த அளவு கிறிஸ்துவ சமுதாயம் வளர்வதற்கு உதவியாக இருக்குது, இது உண்மையாகவே சரிதானா அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக சில காரியங்களை நம்ம நிச்சயமாக படித்து ஆகணும். முதல்ல சினிமா பார்ப்பதுனால நமக்கு என்ன நடக்குது, சினிமா பார்க்கறதுனால என்ன நடக்கும், வேதம் அதுக்கு புறம்பாக இருக்குதா, இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். சினிமா பார்க்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த ஹீரோவை அல்லது ஹீரோயினை தன்னுடைய மாதிரியாக வச்சு செயல்படுவது வழக்கமாக இருக்கும். அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, அவரை மாதிரி பேசுறது, அல்லது அவரை மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி அந்த மாதிரி யார் மாதிரியாக வச்சுருப்போம் அப்படின்னா, அந்த சினிமா பார்க்கும் பொழுது நேச்சுரலாகவே நமக்கே தெரியாமல் அவங்களுடைய அந்த ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய மாதிரியை பின்பற்றக்கூடியவங்களாக, அந்த மாடலை பின்பற்றக்கூடியவங்களாக நம்ம காணப்படுவோம். இது நேச்சுரலாக அது சினிமா பார்க்கக்கூடியவங்களுக்கு தன்னையே அறியாமல் வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, யாரை மாதிரியாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்கிறத வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எந்த மாதிரியை நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனம் பின்பற்றணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த மாதிரியை பின்பற்றுவதற்காக, அதை இமிட்டேட் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனம்தான் கிறிஸ்தவர்கள். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஏன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரசத்திலிருந்து இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருந்து உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார், 2ஆம் வருகையில அழைத்து கொண்டு போவதற்காக என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் இந்த பூமியில நம்ம இருக்கும் பொழுது அவரை மாதிரியாக பின்பற்றும்படியாக, அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றும்படியாக, அதற்காக நம்மளை அழைத்து, அதற்காக நம்மளை ரட்சித்து அவருடைய சரீரத்தினுடைய சபையாக இணைத்து வச்சிருக்கிறார். இந்த வசனத்துக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடும், படம் பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது, அந்த சினிமாவில் வரக்கூடிய ஹீரோ அல்லது ஹீரோயினை நம்மளே அறியாம அவங்களுடைய அந்த மாடலை, அவங்களுடைய அந்த ஸ்டைலை, அவங்களுடைய அந்த அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவங்களா நிச்சயமா மாறிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவங்க, நம்ம அழைக்கப்பட்டது ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயினை பின்பற்றுவதற்காகவோ அவங்களுடைய அந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றுவதற்காக அழைக்கப்படலை. விசுவாசிகளாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட ஜனம். நாம் அவரை இமிட்டேட் பண்ணுவதற்காக, அவருடைய சாயலை அணிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட ஜனம் நாம். ஆனா நிச்சயமாக இந்த சினிமா பார்க்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளே அறியாம அந்த ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட்டு இருப்போம். இது வேதத்துக்கு முற்றிலும் முரணானது, விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு முற்றிலும் முரணானது. அதனால இந்த சினிமா பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னா, முதல் பாயிண்ட் ஏன் பார்க்க கூடாதுன்னா,
நம்ம சினிமா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகள் சினிமா பார்த்தாங்க அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களாக இருக்கிறவர்கள், குழந்தைகளாக இருக்கிறவர்கள் அவங்க சினிமா பார்த்தாங்கன்னா, அவங்க யாருடைய அடிச்சுவடை பின்பற்றிட்டு இருப்பாங்கன்னா, சினிமால வரக்கூடிய ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம அழைக்கப்பட்டது அதற்காக அல்ல, நம்ம அழைக்கப்பட்டது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை, அவருடைய மாடலை பின்பற்றுவதற்காக நம்ம அழைக்கப்பட்ட ஜனம், அவருடைய சாயல் அணிந்து கொண்டு புது சிருஷ்டியாய் அவரை போல் ஜீவிக்க, அவரை போல் சிந்திக்க, அவரை போல் யோசிக்க, அவரை போல் நடக்க அழைக்கப்பட்ட ஜனம். இதற்கு தடையாக நிச்சயமாக இந்த சினிமா பார்க்கும் பொழுது அந்த நபர், சினிமா பார்க்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னையே அறியாம அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்ல அவங்க ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய மாடலை பின்பற்றக்கூடியவங்களா மாறுவாங்க. இது வேதத்துக்கு புறம்பானது. அப்போ ஏன் சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, சினிமா பார்த்தா நீங்க இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு பதிலாக, அவரை மாதிரியாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக, நீங்க ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயினை மாதிரியா வச்சு, அவங்கள மாடலா வச்சு நீங்க அவங்கள போல ஸ்டைல், அவங்கள போல யோசிக்கிறது, அவங்கள போல பேசுறது, இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாவே நம்ம ஆட்கொள்ளப்படுவோம். அதனால சினிமா பார்ப்பது இந்த வசனத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது. இந்த வசனத்துக்கு புறம்பாக நம்மை தூண்டக்கூடியதா இருக்கிறபடினால நிச்சயமாக அந்த சினிமா பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். டிவி வீட்டில் வச்சிருந்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடல் போடுவதற்காகவோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிம் அதுல பார்க்கறதுக்காகவோ அதை பயன்படுத்தலாமே தவிர, இந்த மற்ற சினிமாவை, உலகத்தினுடைய அந்த சினிமாவை பார்ப்பதற்கு பயன்படுத்தினா நிச்சயமாக 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதோ அதற்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். அது மிகப்பெரிய பாவமா மாறிடும். நம்ம அதற்காக அழைக்கப்படலை. சரி, 2வது ஏன் நம்ம சினிமா பார்க்க கூடாது அப்படின்னா, முதல் காரணம் என்ன சொன்னேன்? முதல் காரணம், நம்ம இயேசுவை இமிட்டேட் பண்றதுக்காக அழைக்கப்பட்ட ஜனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தது, ரத்த சிந்தினது. அவரை போல் நம்ம இந்த பூமியில நடைபோடுவதற்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு. ஆனா சினிமா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படும் பொழுது, அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனையே அறியாம இயேசுனுடைய அடிச்சுவடுகள் அல்ல, அந்த ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவனாக மாறுவான். அதனால நம்ம சினிமா பார்ப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். 2வதாக ஏன் சினிமா பார்க்கிறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 30வது வசனம் இப்படி சொல்லுது. நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். அதுல பாருங்க, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இங்க மட்டும் இல்ல, கலாத்தியர்ல 6வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பேசுறாரு பவுல். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்றார். ஆனா சினிமா பார்த்தா நம்ம கிறிஸ்துவை குறித்துலாம் மேன்மை பாராட்ட மாட்டோம். அங்குள்ள ஒரு ஹீரோவை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருப்போம், அல்லது அந்த ஹீரோயினை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருப்போம். இந்த இளைய சமுதாயம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் யாரை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருப்பாங்கன்னா கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன், வளர்ந்தவங்க வயசானவங்க கூட யாரை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருப்பாங்கன்னா கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்க மாட்டாங்க. மாறாக அந்த ஹீரோவை குறித்து அல்லது ஹீரோயினை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த ஹீரோவை மேன்மை பாராட்டுவதற்காக, ஒரு படத்துல வரக்கூடிய ஹீரோவை மேன்மை பாராட்டுவதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. நம்ம அழைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். எதை குறித்தும், இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனம் நாம் அல்ல. இயேசு தன்னுடைய உயிரையே சிலுவையில தியாகம் செய்தது அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்காக. வேதம் சொல்லுது, பவுல் சொல்ல, நான் அவரை சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அங்க அவர் நான் யூதன் என்கிற அந்த நிலைமையில, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் என்கிற நிலைமையில அதை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்றதுதான் அதை பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் சொல்லும் பொழுது சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்றாரு. அந்த டிசிஷன் எடுப்பதற்கு சினிமா நிச்சயமாக தடையா இருக்கும்.
யாரெல்லாம் சினிமாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் படம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அதுல மூழ்கி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ண மாட்டீங்க. நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்ட மாட்டீங்க. மாறாக அந்த சினிமால வரக்கூடிய ஹீரோவை குறித்து அல்லது ஹீரோனை குறித்து மேன்மை பாராட்டுவீங்க. அவங்கள போல நீங்க நடை போடுவீங்க, கிறிஸ்துவை போல நடை போட மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸா இருக்கும். அதனால சினிமா பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்ற கேள்வியை கேட்டோம்னா, வேதபூர்வமாக அந்த சினிமா பார்ப்பது இன்றைய காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகளை மட்டும் இல்ல, வாலிபர்களை மட்டும் இல்ல, ஈவன் வயசானவர்களையும் அந்த அந்த சினிமால வரக்கூடிய அந்த ஹீரோவை இமிட்டேட் பண்ணுவதற்கு தான் அது தூண்டுகிறதே தவிர இயேசு கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணுவதற்கு அது தூண்டுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ண தூண்டாத ஒன்றை பார்த்து மாறாக அதுக்கு விரோதமாக ஒரு மனிதனை இமிட்டேட் பண்ணுவதற்கு அது தூண்டுதுன்னா அதை எப்படி நம்ம பார்க்க அனுமதிக்க முடியும்? எப்படி பார்க்க அனுமதிக்க முடியும்? ஒரு காலகட்டத்தில் சினிமா பார்க்காத பாவம் அப்படின்னு கடிந்து கொண்டு பயங்கரமான பிரசங்கள்லாம் இருந்த காலகட்டம் இருக்குது. இப்ப அது மங்கி போச்சு. தேவன் சினிமா பார்க்கலாமா பார்க்க கூடாது என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கும் போது வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்தை கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு பதிலாக ஹீரோயினை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பதிலாக அவரை இமிட்டேட் பண்ணுவதற்கு பதிலாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு பதிலாக ஒரு ஹீரோயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட்டு இருப்போம். அதே போல ஸ்டைல் பண்ணுவோம், அதே போல தலவாரி கொள்வோம், அதே போல நடப்போம். இது நேச்சுரலா வரும். இதுக்கு நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. இந்த காரியங்கள் வேத வசனத்துக்கு தேவன் எதிர்பார்ப்பதற்கு விரோதமா இருக்கிறபடினால சினிமா பார்க்காம இருப்பதுதான் நல்லது. ஒரு தலைமுறை கிறிஸ்துவை பின்பற்றாமல், கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளை பின்பற்றாமல், அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவேனாக என்று சொல்லி அவரை குறித்து மேன்மை பாராட்டாம இன்னொரு மனிதனை, இன்னொரு ஆக்டரை மேன்மை பாராட்டுவதற்கு வழிவகுக்கக்கூடிய இந்த சினிமாவை பார்ப்பதை நிறுத்த வேண்டும். நிறுத்தணும். அதுதான் நல்லது. அதுதான் வேதம் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு உதவியாக இருக்கும். இதை தவிர வேற என்ன? சினிமா பார்க்கறதுனால அங்க என்ன நடக்க போகுது? அங்க என்னத்தை நம்ம மாதிரியா பின்பற்ற போறோம்? அங்க ஒரு கொள்ளை சம்பவம் இருக்கும், ஒரு கோவப்படக்கூடிய சம்பவம் இருக்கும், அங்க ஒரு 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 காதல் இருக்கும். இதையெல்லாம் பின்பற்றுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்டது அதற்காக அல்ல. நம்ம அழைக்கப்பட்டது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக. நம்ம அழைக்கப்பட்டது கிறிஸ்துவை நம்மளுடைய மாடலாக வைத்து அவரை நம்மளுடைய அடிச்சுவடாக, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனம். அதனால நிச்சயமாக சினிமா பார்ப்பதை தவிர்த்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறையாவது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு உதவியாக இருப்பதற்கு, கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்கிற அந்த வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு பெற்றோர்களாகி நீங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்க, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்க ஒரு பக்கா டிசிஷன் எடுங்க. பவுல் மாதிரி சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தையும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று பவுல் சொன்னது போல சொல்லுவதற்கு தடையா இருக்கக்கூடிய இந்த என்டர்டைன்மெண்ட் என்கிற பேர்ல வரக்கூடிய சினிமாவை பார்க்கிறத, சீரியல் பார்க்கிறத, அதை பின்பற்றுவத தவிர்த்து கிறிஸ்துவை பின்பற்ற உதவியா இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு இந்த சினிமா பார்க்கிறத, வீட்டுல நீங்களே அதை போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அப்பதான் இந்த வசனத்தை பின்பற்ற முடியும். தேவன் நல்ல டிசிஷன் எடுப்பதற்கு உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன். தேவன் தாமே கிருபை செய்வாராக.